மட்டன் கொத்துக்கறி வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறேன். எண்ணெய் இல்லாட்டி நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, மூணு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 இல்லை 3 ஏலக்காய், பொடிசாக வெட்டின வெங்காயம் 1 கப் அளவுக்கு, தக்காளி 1/2 கப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இஞ்சி பூண்டு அரைச்சது 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது 2 கப்பு இஞ்சினா 3 கப்பு பூண்டு சேர்த்து அரைக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவை வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது நல்லா நிறைய அரைச்சிட்டு ஐஸ் கட்டி போடுற ட்ரேயில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடணும். அடுத்த நாள் அதை எடுத்து ஒரு கவரில் போட்டு மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணால் வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்னோடய கமெண்ட்டில் போடுங்க. வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 250 கிராம் மட்டன் கொத்துக்கறி சேர்க்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரில் 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் வைக்கணும். இல்லைன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 3/4 கப்பு தேங்காவோட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மட்டன் வெந்திருக்கான்னு கரண்டியால் அமுக்கி பார்த்துட்டு அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கணும். மட்டன் வேகலைன்னா தேங்காவையும் சேர்த்துட்டு மறுபடியும் 2 இல்லை 3 விசில் வைக்கலாம். நல்லா கலந்துட்டு
லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட அடுப்பை வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். நடுவில் ஒரு 2-3 வாட்டி கிளறி விட்டுக்கணும். மல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மட்டன் கொத்துக்கறி குழம்பு கீ ரைஸ், புலாவ் வெரைட்டியோடு சாப்பிட்லாம். இல்லை சவுத் இண்டியன் ரோட்டி, பரோட்டா, சப்பாத்தி, பூரி இதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.